வாங்க நம்ம நடந்து லடாக் போகலாம். நடந்தே போசை சமோசை காயே. guys welcome back to my channel. சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கூட பெல் பட்டுருங்க. ஸோ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அவசரமா இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஒசூர்லேருந்து இன்னொரு என்னது தளி அதுக்கு போகிறோம். பின்னாடி வந்து ஒரு ஜென்மம் வருது அண்ணன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டு ப்ரைஸ் வந்து 70 ரூபா ஒரு டிக்கெட்டு இங்கேருந்து ஒசூருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ட்ரெயின் தான் டீசல் இன்ஜினு. சவுண்டு மரணமாக இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பேசஞ்சர் ட்ரெயின் இவ்வளோ பெருசாக இருக்குமே எனக்கு தெரியாது. கம்மியாக தான் டப்பாலாம் போடுவாங்க. இன்றைக்கி தான் பெருசாக போட்டுருந்து இப்போ உள்ளார போய் ஏறிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் இருக்குது. நான் வந்து வெளியே நின்றுக்கிறோம். டைம் வந்து கரெக்டாக 5:02 ஆகிருக்குது. 10 நிமிஷம் மேலே இருக்குது டைமு. ட்ரெயின்குள்ளார் பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்குது. அப்புறம் பப்ஜி விளாண்டுக்கிறோம். துணி பார்த்துட்டு இருக்கிறோம். வாங்கினது நின்றுட்டு இருக்கிறோம். பக்கத்துலேயே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ மூவ் ஆயிடுச்சு வண்டி. ஜங்ஷன் விட்டு வெளியே போக போகுது. ஜங்ஷன் விட்டு மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறான். வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டான் பையன். பை சேலம் ஃபார் 2 days. பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:47 ஆச்சு. இப்போ தான் ஓம்லூர் ஸ்டேஷனே வந்துருக்குது. இன்னும் போகலாம். கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு விடிஞ்ச வாட்டி கண்டினியூ பண்ணுறேன். வெளிச்சம் இந்த வாட்டி வயசு பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. எல்லாம் வந்து வெளியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம். மிஸ்டாக ஃபார்ம் ஆகிருக்கு மேலே ஃபுல்லாகவே டிப்டாக இருக்குது. பிக்கப் எடுக்கிறாங்க வண்டியில். இப்போ சிவாடின்னு ஒரு ஊரில் நிறுத்திருக்காங்க. அல்டிமேட் ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த சைடு தெரியுதா? பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட சிக்னல் போட்டாங்க போலங்க. நின்றுருக்குது. நம்ம வந்து இறங்கி நின்று விளையாண்டுருக்குறோம். இவங்க பாருங்க என்னென்ன சேட்டைகள் பண்ணிட்டு இருக்கிறோம். குரங்கு சேட்டை. சமோசை சமோசை காயே. சாய் சாய் சாய். காய் மட்டும் தான் சொன்னாரு. என்ன காயின்னு சாய். நாங்கள் சரியான மண் பண்ணிட்டுக்கிறோம். அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ கைஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒசூருக்கு வந்து 3 ஸ்டேஷன் இருக்குது. நான் அங்கே போயிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். இங்கே சரியான ஃபன் பண்ணிட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். கை கொடு. எட்ரா போட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். போறா எட்ரா. ஃப்ரெண்டு கை கொடு. ஃப்ரெண்டு கை கொடு. பாய் நீ பேசுறா வாடா. டேய் பேசுறா போலாம் வாடா. பேர் என்ன? முரளி கார்த்தி சொன்னான். கை மட்டும் கொடுத்துருக்கான். இங்க பாரு ஃபேஸ் காட்டுறா. நம்ம பசங்க தான். நானும் வந்து உங்க ஸ்கூல்ல சேர்த்துக்குவாங்களா? கேள்றா மொரட்டு சிங்கிள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒசூர் ஸ்டேஷன் வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் இறங்கியாச்சு. நம்ம வந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஆமாம். சரியான அட்ராசிட்டிங்க ட்ரெயினில். இந்த சின்ன பையனை வச்சு ஃபன் பண்ணிட்டாங்க இந்த நாய்ங்க. நாங்கள் அதெல்லாம் வந்து கண்டினியூ உங்களுக்கு அனுப்புகிறோம். அதெல்லாம் அனுப்புகிறோம் பாருங்கள். என்ன அனுப்புகிறேன் உங்களுக்கு யூடியூப்பில் கொரியரில் போட்டு விட்றோம். யூடியூப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் போகணும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தள்ளிக்கு பஸ்ஸில் போகணும். திருப்பி போகலாம். கேமரா காட்டி திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. நம்ம வந்து பட்ஜெட் ட்ரிப்பில் வந்துருக்குறோம். பட்ஜெட் ட்ரிப்பு. பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கேருந்து 2.5 கிலோமீட்டரு. சொன்னால் கேட்க மாட்டாமல் நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. நடப்பாதை. வாங்க நம்ம நடந்து லடாக் போகலாம். நடந்தே போகிறோம். இப்போ வந்து நாங்கள் ஒசூர் கிராஸ் பண்ணிட்டோம். சேலம்லேருந்து தருமபுரி முடிச்சு, தருமபுரியிலேருந்து
இப்போ இது வந்தாச்சு, கிருஷ்ணகிரி முடிச்சு கிருஷ்ணகிரிலேருந்து ஒசூர் வந்துட்டோம். ஆமாம், அடுத்து பெங்களூர் கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடுப்பி அந்த சைட்லாம் போயிட்டு போயிட வேண்டியதான். ஸோ கைஸ் நான் வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்புறமா பஸ் ஏற வாட்டி கண்டினியூ பண்ணுறேன், இல்லைனா அது முன்னாடி தான் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோவில் போயிட்டு இருக்கிறோம். இப்படி போயிட்டு இருக்கோன்னா சரியான பேக் மேலே வச்சுக்கிட்டு எல்லாமே போயிட்டு இருக்கிறோம். இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கே பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் கிளம்பிட்டோம், தள்ளிக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாம் பின்னாடி பாய்ஸ் பாய்ஸ் இங்கே பாருங்க பாய்ஸ். பிரவீன் இங்கே பாரு. அங்கே என்னடா அவரை நாங்கள் வந்து தள்ளி பஸ் ஏறியாச்சு. நம்ம அண்ணன் பிஸ்கெட் சாப்பிட்டு டயர்டாக தண்ணி குடிக்கிறாரு. நம்ம ஃப்ரெண்டு புதுசாக ஜாயின் பண்ணுறாரு யூடியூப் சேனல், யூடியூப் ஃபேமிலியில். நம்ம மாப்பிள்ளை இவர் நம்ம ஆள் பழைய ஆள். இவர் அது உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், இன்னைக்கு போய் பஸ் விட்டு இறங்கி நாங்கள் ஃபோன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்தாச்சு, தள்ளி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கோம். இப்போ யாரை நீங்கள் புதுசாக மீட் பண்ண போகிறீங்கன்னா யாரா அது? நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி ஒரு நம்ம இந்த விளாகில் வந்திருக்காங்க. கடைசி நம்மள இதில் பார்த்தோம்ல, அதில் காலேஜ் முடியும் அதில் பார்த்துருப்பீங்க. ஹாய் காய்ஸ், இவர் தான் பரத்ராய். எஸ், எங்கள் ஊர் களி லிட்டில் இங்கிலாந்து சொல்லுவாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அவங்க இடத்துக்கு போயிட்டுருக்குறோம். நிலம் இன்னும் எவ்வளோ தூரம் தான் கிணத்துக்கு இது போயிட்டுருக்குறோம். இவன் என்ன கும்முன்னு பார்க்குற, இவன் வந்து கிணறுல குளிக்கிறானா, இவர் குளிக்கலையாம் மனம். என்ன பண்ணுறீங்கடா? ஏய் இதுனா என்னதுடா இதெல்லாம்? சரிங்கலாம் பாருங்க, தக்காளி செடி. நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, உங்களை வச்சு ஒரு கண்ணு எடுத்துடலான்னு இருக்கிறேன். பாருங்க, இதெல்லாம் வந்து ஃபார்மர்ஸுக்கு தான் நல்லா தெரியும், புரியும். புரியுதா உங்களுக்கு? நீங்களாம் இந்த மாதிரி சொல்ல வரீங்க, சொல்லுங்க. வந்திருக்கோம் பாருங்க, காட்டுது வேற மாதிரி ப்ளூ கலரா இருக்குது. தண்ணி ஃபுல்லா சூப்பர், அல்டிமேட்டா இருக்கு கைஸ். போர் தான் அதெல்லாம் சுற்றி அதெல்லாம் இதுதானே, கம்பு தானே. என்னது அதில் வந்து மாட்டுக்கு சோளம் பெட்டு. சோளம் இல்லை தண்ணி எப்படி பார்த்ததே சூப்பராக இருக்கு. மனபாரதி நீங்கள் என்ன சொல்கிறீங்க தண்ணியை பார்த்து? தண்ணி பார்த்து என்னன்னு தெரியல, அமைதியாக இங்கே உட்காந்து வேடிக்கை பார்க்கலான்னு. அதே தான் நானும் பண்ண போகிறேன். நம்ம வேடிக்கை பார்க்கலாம், அவங்க குளிக்கிட்டோம். இதான் இதை குளிப்பான், இப்படி போட்டேன் குடிக்கிறானுங்க. சரி பார்த்தீங்கன்னா இப்போ குளிக்க மாட்டேன். அவர் அல்டிமேட்டாக பண்ணிட்டு இருக்கார் அந்த தம்பி. போறியா நீ? இறங்குறியா? ஆசை இருக்கா? இறங்க ஆசை இருக்கா? சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு, இந்த கேமரா பார்த்து சொல்லு. நீங்கள் இறங்க போகிற, நானும் இறங்க மாட்டேன். வேறு தலைவர் பாரு. குதிங்கடா, குதிரா. எங்க தெரியுது பச்சை இல்லையா? அஜய் போட. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மழை போறாரு. ஒரு நீச்சலும் தெரியாது. டேய் குதிரா நீ. இப்போ நம்ம எல்லையர் குடிக்கு போகிறோம், கரும்பு சாப்பிட போகிறோம். கிணத்துல குளியல் போட்டோம், இப்போ போயிட்டே இருக்கிறோம். வெட்டிடுவோம் பார்த்துக்க. நம்பே அடிக்கடி அப்புறம் மனோவை கூப்பிட்டு கலைங்கடா. மனோபாரதி வாங்க. இதெல்லாம் என்னது சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு குளியல்? எப்படி இருந்துச்சு? அருமையாக இருந்துச்சு. வேற எப்படி இருந்தது? இடம் நல்லா தான் இருக்கு. அப்படியே கொஞ்சம் பேக் கேமரா ஆன் பண்ணி சுற்றி காட்டுங்க. புகழே இதை தான் இருக்கு. உன் தோஸ்து உன் ஆளுக்கு போய் வாங்கிட்டு கொடுத்து கொடுறா. எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுங்க. அதுதான் எடுத்துட்டேன். அதுதான் இந்த மாதிரி சிங்கிளாக இருக்குன்னு சொல்கிறதுடா. இன்னமே சிங்கிளாக இருக்குன்னு ட்ரெயினில் என்ன பண்ண? ட்ரெயினில் என்ஜாய்மெண்ட் பண்ணோம். இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சுற்றி திருட்டு வேலை பண்ணிட்டு வந்து ஒரு கரும்பு எடுத்துட்டான்.